அந்த குருகுலத்தை அழைத்து வருவேன். அந்த துரியோதன கூட்டத்தை அழைத்து வருவேன். என் ஒரு கணக்கு அவனை இரையாக உத்தரவு கொடுத்தால் புறப்படுகிறேன், விடைபடுகிறேன் என்று வெறுத்த சிங்கமான பசியெழுந்த சிங்கமான எப்படி புகைப்பட்டு சீரிப்பாய்ந்து யாரும் மத்தகத்தை அடித்து பிடந்து குடிக்கும் அதுபோன்று துணி துணித்து எழுதுகிறார். ஆனால் பணமெடுக்கும் ஆடும் பாம்பு சரசு அடித்தால் எப்படி கீழே கொடுக்கும் அதுபோன்று தம்பி என்று கையேவா காட்டினார். அழைத்துவிட்டார். மறுநாளை பேசவில்லை. ஐயோ என்ன இப்படி ஆக வேண்டுமா சுவாமி? அன்று மாபெரும் சபையிலே அந்த துரியோதனன் கட்டளையிட்டால் அந்த துச்சாதனன் என்ன செய்தார்னா நமது ஐவருக்கும் மனைவியான அழியாத பத்தினி நம் பாஞ்சாலி துயல் உரிந்தான் அல்லவா அண்ணா? மாபெரும் சபையிலே அன்று முதல் ஒருமை என்று உரித்துக் கொண்டிருக்கின்றதே. அந்த பாஞ்சாலி என்னிடத்திலே வரும்பொழுது என் உதரமானது துடித்துக் கொண்டிருக்கிறதுனா ஆணையிடுங்கள். நான் அன்று என்ன அந்த துறையை 99 வரையும் இப்போது என் கதையை அழைத்துக் கொண்டு விட்டாடுகிறேன் அண்ணா. அது மட்டும் அன்று நான் என்ன சபதை எடுத்தேன், அந்த 99 வரை கொன்று அப்போதுதான் என் கரத்தினால் கலத்தை அருந்துவேன் என்று சபதம் எடுத்து விட்டேன்னா இப்போது ஒரு கட்டாயிடுங்கள். என் சபதத்தை அவரை துறைக்கு என்னால் புரியவில்லை. கொடுத்தால் போதும் என் கிராமத்துக்கு 100 பேரை பிறந்து கொடுக்கிறார். அவருக்கு பேரை காட்டிவிட்டார், அழைத்துவிட்டார். இறக்கத்தாலும் நியாயம் நீதி ஏழ்மை என்று எண்ணும் ஐயோ, நீங்கள் ஆண் மக்கள், உங்களுக்கு எந்தவித உணர்ச்சி ஏற்பட போவதில்லை. ஆனால் காற்றிலும் மேற்கிலும் கல்வியும் புள்ளிலும் என் கூடல் மாற்றி ஐயோ நீங்கள் ஆண் மக்கள் எப்படி இருந்தாலும் ஆண் மொழிகள் கூத்தரை முடிக்க மாட்டேன் என்று சொல்கிறேன்.
பார்க்கக்கூடாது இனி எடுத்து முடிய எங்கே எங்கே பார்க்கிறாய் இந்த பாடல்கள் சூழ்நிலையார்கள் சூரிய என்ற ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை ஒரு போட்டுவிட்டார்கள். ஆனால் நாடு நகரம் உப்புச்சலுக்கு அவர்களுக்கு அழைத்து சூது விளையாடி நாம் போட்டுவிட்டார்கள். ஆனால் அது மட்டுமல்ல இந்த பாடல்களுக்கு அழைத்துவிட்டார்கள். உங்களை பிடித்து கட்டிட உங்கள் ஐவரையும் பிடித்து கட்டிவிட்டார். அந்த பருவாவை சொன்னார்கள் தலை எடுத்தால் ஒன்று தலை புரிந்து மண்ணை பார்த்து கதை கடவுள் இருக்கிறீர்கள். அந்த சமயத்தில் ஏழாவிற்காய் இவன் தந்தைக்கு தான் கண்கூடு இவனுக்கு மதிப்பாய் என்று கைத்தட்டி சிரித்தாய் என்று பார்த்தாய். அவன் தாய் அரங்காலிருக்கிறாள். ஆமாரின் அம்மை என் தாயின் அம்மை. அதனால் சென்று அவளை சிகிச்சைக்கு எடுத்து வந்து சித்திர நேரம் நிறுத்தி அவன் சேவை அழைத்து என் மனதில் பிள்ளையை ஆராய்ச்சியாக போ என்று நான் முடியும். ஓடுவதால் முன்காலாற்றி என் மாமியார் ஆங்காரின் அரண்மை நான் விட்டிருக்கேன். அடியே அச்சாரி வாடி அண்ணாவை எடுத்து வைத்துள்ளார் என்று தெரிவித்தார். அவன் வைக்கலாம் அந்நிய மொழி தாய்க்கு சமம் அல்லவா? அது மரியாதை செய்யாமல் வாடி என்று கோழி என்று பேசுகிறாயே நியாயமா பேசக்கூடாது வைக்கிறான் என்று விட்டேன். நீ யாரும் எனக்கு கூட்டுவதற்கு நான் அப்படித்தான் அழைத்தேன். வாடி என்று அழைப்பதற்கு நான் குறைத்தேன். ஏழு கேட்கறதுக்கு உன் தரமான அனைவரும் சூது மலையாடி சூது சொற்களாடி நாடாட்சி அனைத்தும் போட்டு விட்டார்கள். அனைவரும் அழுதாக விட்டார்கள். எங்களை கண்ணி அதனால் உண்மையும் நடந்து விட்டார்கள். அண்ணாவுடைய அழைப்பதற்கு என்று அழிவது இவரை போடவும் உட்பட்டார். இருந்து யாரை பார்த்து என்ன வார்த்தை விட்டாய்? ஐவருக்கு விட்டார்கள். அதன் பிறகு நான் கிடைக்கும் கேள்விக்கு வைத்தல் என்னை போட்ட பிறகு அவர்கள் போட்டனரா அல்லது அவர்கள் போட்ட பிறகு என்னை போட்டாரா என்று கேட்டேன். ராஜ்யம் அழைக்கும் பொருள் ஆலை அணிகள் அழைத்து வைத்து அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் போட்டு விட்டார்கள். அதன் பிறகு உங்களுக்கு பார்க்கிறார்கள். உண்மையை தோற்று விட்டார்கள். ஆனால் இன்னும் கழிவை வாடி என்று அழைத்தார். பாண்டவர்கள் அனைவரும் தோற்று விட்டார்கள். சூது படையாடி அவர்களே அடிமையாக போன பிறகு என்னை வந்து சூதாடுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எப்படி ஆகலாம் என்று கேட்டேன். கட்டாய கட்டத்தில் ஐநடுத்து எப்படி செயல்படுத்து யாரும் வாய் திறக்கவில்லை. அப்படி சட்டம் போட்டிருக்கலாம். யாரும் வாய் திறக்கூடாது. ஆனால் இந்த பாண்டாவின் சேராவின் எல்லாம் முடியவில்லை. ஆனால் எனக்கு கீழே விழுந்தான். அந்த வயசு ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் அந்த பேர் தெரியாத தலைவரை ஆனால் இழிவத்தால் ஐயோ ஆவியின் நெருப்பு வளர்த்தது தேவன் என்று வளர்த்ததை தனது விசாரா என்ன அப்படியே விட்டாய். அந்த பாண்டாவின் நெருப்பில் இருப்பது ஒரே ஒரு சுற்றி அவருக்கு
எவன் மறைக்க குறைவாக இவ்வாறு இருக்கிறீர்களா? அவர்களை எதையே அஞ்சாமல் இருக்கிறீங்க அதன்பிரியை எப்படி நாங்கள் இது கலாமிய தரப்புகளை பொதுமக்களின் முடிவிற்கு போராடுகள் புரிந்து கொள்கிறீங்க. உலகின் பொருளெல்லாம் இருந்த குழந்தை எடுத்து முடியே உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை ஏற்படுத்துவது பங்காளி சண்டை. அந்த பங்காளி சண்டையை என் கணவன் கையால் உரை அடித்து முடிக்கப்படும். என் கணவன் கையால் உன் உரை அடித்து முடிப்பார். அந்த சமயத்தில் உன் நடுவில் அமர்ந்து உன் நாளை கிளந்து உன் உதரத்தை எண்ணெயால் பூசி உன் நடுப்புறம் அதாவது பழுவங்களை சீர்ப்பாக வாழ்க்கை கூந்தலை சீவி உன் நடுப்புறம் எடுத்து பூவாகிய கூந்தல் சூழ்நிலையில் நான் தலையை முடிக்க மாட்டேன். கூந்தலை முடிக்க மாட்டேன் என்று அந்த கூந்தலை ஆமா நான் சொல்ல செய்கிறேன். நம் மனு சதசு விட்டாரே என்று இது விட்டாரே விராஜன் பண்பாடும் பொறுப்பிடித்தோர் உடற்குறி வாரியலை கொண்டாடும் திருமணம் கரத்தால் புலம் உண்டே ஒரு கால் என் கை கண்டால் இழுத்து வேறு எழுந்துவிடும் சிவரை தன்மையாக ஆவணம் பொருளில் என்று சர்வசீலார் பண்பாடும் பொறுப்பிடித்தோர் கல்வி நிறமுடைய வேகத்தை ஒட்ட நிறமுடைய கூந்தலை இதன் பாஞ்சாலின் மனைவி ஐவரும் தொட்டு உணவு வாகை நடக்கூடிய இதன் மனைவியாக பாஞ்சாலின் கூந்தலை பிடித்து இருந்தார்களா அந்த புத்தாரனையும் இது சேர விட்டாரின் மனைவி சேரை அவரையும் அவருக்கு என் விட்டாரிய துரியோன் அவரையும் நடத்தப்போகும் மாறு யுத்தத்தை என் கைகளால் அழுத்தவர்கள் குறையை நிறுத்தே அதுவரையும் அவற்றை கண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். அப்படி ஒரு வேளை நான் கண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் ஏற்பட்டால் குடத்தில் செல்வேன். குடத்தில் நடுவே சென்று ஓய்வின் கையால் தண்ணீரை எடுத்து அடித்தவன் அந்த இடிப்பூர்கள் மேலே எழுதி கீழே விடும். அப்படி மேலே எழுதி கீழே விடும் சமயத்தில் தாகத்தை தடுத்துக் கொள்வேன். என் கையால் தண்ணீர் குடிக்க மாட்டேன் சத்தியம் செய்தாரே அவசியம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சத்தியம் செய்தீர்களா? அது மட்டுமா எல்லா தம்பியும் அந்த பாட்டாளி வேலையை கொண்டு வேறு ஒரு சுற்றுச்சூழலா அவருக்கு நான் கைகொண்டு கொண்டு கைக்கு நகைத்தானே அந்த எதிர்பார்க்கைக்குள்ளே சேவைக்கு வரும் என் மனை பாஞ்சாலி பாப்பா கைக்கட்டி இருக்கிறார். கொத்திய கரத்தை வெட்டி இழுத்தவரை எல்லாம் என் பேர் தாண்டி கொண்டிருக்கிறார். இதோ விழாவை இது சமர்ப்பிக்கிறாரே ஏன் செய்யவில்லை? அண்ணா ஒரு வார்த்தை கூறுங்கள். இப்போதே செல்கிறேன் அந்தி தேசம் அந்த கல்லை கொண்டு குவித்து நாட்டில் ஒரு பிள்ளை கணக்கு இருந்தால் நல்லபடியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை கேட்டு தன் குடும்பம் ஆளக்கூடாது. அண்ணன் எங்களையாளை போய் பாடுபடுத்தால் சூது மலையாளை ஆளுநர் எனக்கு மறுத்துக் கொண்டு எங்களுக்குள் விடுதலை குடும்பத்தை ஏற்படுத்திவிட்டாயல்லா. அடே தம்பி உங்களை குரலை இருந்தால் என் நல்ல இருவரும் திருமணம் கண்மனை சாந்தோன கேட்டால் ஒரு பிள்ளை தாய் வீரே பேசுவதற்கு அறியாம பல பேர் பார்ப்பவர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடாத ஒரு பிள்ளையை பெற்று சூது பகையாளி எங்களை வந்திருக்க பிரதிபலனாக பிள்ளை கொடுத்தாயே சோமாலா ஜன்மையின் கன்னியான சோமாலா உயிரை சொல்லாமல் இப்படி அனைவரும் சொல்ல செய்தார்களே இந்த சமம் செய்தா ஏன் செய்யவில்லை? ஏன் சமம் செய்யவில்லை? இது எல்லாவற்றிற்கும் மௌனமாக இருக்கின்றே. இவர்கள் எப்படி சமம் செய்கிறார்கள்? நாம் சொல்லுகை வழி எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்ற இடத்தில் வருகிறார். ஏன் வந்தீர்கள்? என்னன்னா என்ன செய்ய வேண்டும்?
நானும் உங்களை போன்று முன்கோபம் பட்டிருந்தால் இந்த நிலைமைக்கு கூட இருந்திருக்க முடியாது தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது திங்கட்கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு கொடுத்தான். திருடு போய் 6 மாதம் கழிச்சு நாய் கொடுக்கலாம். அது கிடையாது. அன்னைக்கெல்லாம் வராத போவோம், ஏன் தோசை பாருங்க மணி போடுறது அப்படிங்கிற பின் போகும்போது என்ன கிடையாது. மனைவி நாட்டை காப்பாற்ற உதாரணம் போயிட்டது, தாய்க்கு மனைவி மாற்றாமல் கை பிங்கி கூட்டல் பிடித்து சேர இருக்கிறான். அன்றெல்லாம் வராத போகும். இது என்ன கிடையாது. பாஞ்சாலி, இவ்வளவெல்லாம் பேசுகிறாய், இதற்கெல்லாம் காரணம் யார்? நீதான் காரணம். ஆமா, என்ன காரணம்? உன்னால் தான் அன்று எனது தம்பி துரியோதனன் தலை குனிந்து சென்றான். மேடாக இருக்கும் பொழுது பள்ளமாக இருந்தது, பள்ளமாக இருக்கிறது மேடாக இருந்தது, நாம் முடி சாய்ந்தது, கைகட்டி பிடிக்கிறாயே. மாறி அணிந்திருந்தான். எங்கள் மாறி மூலமான மாறி, பார்ப்பதற்கு கல்விக்கல்லால் கிடைத்த மாளிகை. அதை பார்த்தால் தலையிலே கண்ணீர் இருப்பதை போன்று பரபரப்பாக. ஆமா, கண்ணீருக்கும் தலைக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. வாய்ப்பை பார்த்துதான் உயர்ந்த வாய்ப்பை போன்று காட்ட வேண்டும். ஆனால் அது உண்மையே சிறிய வாய்ப்பை தலைமனிதன் தான் பார்ப்பதற்கு சிறிய வாய்ப்பை போன்று தெரியும். ஆனால் உயர்ந்த வாய்ப்பு இதை உணர்ந்து தான் சொல்லலாம். ஆனால் தேவதத்தை செய்த அந்த மாளிகையை அவன் உச்சுவத்தை பார்த்து உள்ளே வந்திருந்தால் அவன் ஏன் கீழே கீழே விழப்போனான். நான் எனக்கு யார் உன் தம்பி அந்த வீரன் யாரும் எனக்கு வேண்டும். நானே அவன் தலைமறையாக சென்றால் வாய்ப்படி இழுத்து கீழே இருந்தா உங்க அப்பாவா கண்டு உனக்கு கண்டு இது ஒரு தவறா? மற்றவரை பார்த்து எந்த பெண் பேச மாட்டாரா? செய்யக்கூடாதா? உலகம் இந்த வாழ்க்கைக்காக அண்ணனாகி தாய் சமம் அந்த அண்ணனாகிய தாய் சமமாக சேலை அடித்து என் பிடித்த அம்மாவை சொல்லுவான். இது நியாயமா? உங்க தாயமாவது சேலை அடித்து பார்ப்பா, சேலை அடித்து வெளியே உட்கார சொல்லுவான். இது அழிக்குமா? அவன் சொல்லுகிறான், நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மட்டுமல்லாமல் இதெல்லாம் முன்னால் வந்து இருக்கிறீர்கள். மாமியா ஒருத்தா மனுஷருக்கு வரும் ஒருத்தா பூஞ்சலுக்கு கடவுள் அது ஒரு கதை. அவனும் தம்பிதானே, அவனும் தம்பிதானே, செய்தால் என்ன? அவன் ஏன் நன்றி பேரு அவன் 3 பேர் நன்றி, அவங்க 3 பேர் கூட என்ன விட்டுருங்க. 104 பேர் இல்லை. அவன் தம்பிதான், இவரை தம்பியல்லவா? உங்கள் தாய்க்கு கட்டிப்பட்டுலாம் பற்றியாக வாழ்ந்துள்ளேன் ஒரு பெண்ணாக. அவன் தம்பினா, அவன் தம்பியல்லா, அவன் விருப்பப்பட்டு அவனுக்கு என்ன நினைக்கிறான் அதே செய்திருப்பான். பெரியவர்கள் ஏன் விருப்பாசாய், விருவாசாய், இருவப்பா, அத்துலாமா, குருப்படையவர்கள் அத்தனை பேர் இருந்தாலே சாத்தனை கட்டுகிற வாய்ப்பு அவர்கள் கூட தாய்க்காமல் இருந்தார்கள். அவர்கள் கண்ணை மறைத்திருக்கிறார். நீங்களாம் ஆண் மக்கள் 12 மாதம் ஒரு ஆண்டு அச்சாவாகிறது. அதாவது நான் அறிவிக்கிறேன், உங்களை பிடித்து கட்டிவிட்டான் கணவனாக நீங்கள் கட்டிவிட்டு நிற்கிறீர்கள். இதை சேரை அழைத்து முடியவில்லை. மாணவத்தில் கொடுத்தாயன் கண்ணன் அது சமைக்கு பணந்தாய் சரி அப்படி மரமாக விழுந்து வேண்டும் என்றால் நீ மறையாட வேண்டும் என்று தெரிவித்தார். சபையில் உள்ளவர்கள் பார்த்தேன் ஜகன் கொண்டு பாஸ்தி நிறுத்தினான். இவன் தொட்ட பாஸ்தி ஆடுவர் கையால் தொட்டாடுவான் என்று எழுதாமல் வகைக்கு ஆடினி நான் கேட்க துணை கிடைக்கிறது. பணந்தாய் நீ வென்று விட்டாய், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார்கள். நான் கேட்டுக்கலாம், நாடு கேட்டிருக்கலாம், நகரத்தை கேட்டிருக்கலாம், பொருளை கேட்டிருக்கலாம், உடலை கேட்டிருக்கலாம்.
என் கணவன்மார்களை விடுதலை செய்ய வேண்டும் மன்றாடி கேட்டேன். அன்று உங்கள் மீது உள்ள பாசத்தாலும் பண்பாலும் ஆசைகளாலும் என் கணவன்மார்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டேனே. உங்கள் மீது எனக்கு இருக்கமான ஆசைகள் எதில் உங்களுக்கு இல்லாமல் போகிறேன். ஏன் எனக்கு கோவைக்கு காவலன் மனம் தங்கை தந்தையங்கள் தேவன் தவறாமல் காவலன் கண்ணன் கையால் தொழில் தரமாறுகிறார்கள். கணம் பெறலாம், வாங்கி பெறலாம், குணம் பெறலாம், உயர சம்பத்து பெறலாம், மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தாராளம் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட குறைந்த கிராமத்துக்கு அந்த மது என்ற திருநங்கையர்கள், மது என்ற மருத்துவ திருநங்கையர்கள் பொருளாதாரம் சுற்றேற்கும் கலைஞராக எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாளர்கள். ஓய்வு விழாக்கள் மேம்பாடு நாங்கள் பாவிக்கு சாட்சியை ஆகினால் எங்கள் நாடலாம் நீங்கள் மும்மாறிகளில் ஓய்வு பெருசுகள் ஊர் கைவிட ஊர் விளைப்போது பொறிவிட்டு நண்படுத்த கேட்காதற்கு சித்தங்களை பற்றி வாங்க பிறன் இறக்கும் பெருந்தர்கள் இல்லாத செல்வம் விளைந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த ஆண்டவரை வேண்டிகளை கேட்டுக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு அவதாரம் அந்த அவதாரம் திருநங்கை அவதாரம். அரவானுக்காக விழுந்தால் அவரை வலுவெடுக்கப் போகிறார்கள். அவருக்கு என்ன உனக்கு ஆசை இருக்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்களா அப்படின்னு கேட்டான் காய்கறி. அப்பொழுது விழுந்தால் இறக்க போவர்களுக்கு யார் பண்ணி கொடுப்பார்கள்? யார் கொடுத்தார்கள்? அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் கண்ணாட்சி அண்ணனின் பெண் அவதாரம் எடுத்து அவனை மணந்தான். அரவான மனசு மறுநாள் ஆகியிருந்தார். அவர்தான் திருநங்கை என்ற பெயர்களுக்கு இப்போது வாழ்க்கொள்வதாக ஸ்ரீமன் நாராயணன் அண்ணன் அவதாரம் அன்பளிப்படுத்த அம்மையார் அவர்கள் இருவரும் வாழ வேண்டும் என்று இறைவி கேட்டுக் கொள்கிறேன். ஆண்டவரை விரைவி கேட்டுக் கொள்கிறேன். Para